ஹலோ அம்மி அம்மம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூவாக ஒரு மூவி இல்லாட்டி ஒன் ஷார்ட்னு கூட சொல்லிக்கலாம். நான் மூவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ப்ரெயின் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். டிஸ்க்ளைமரை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க போகலாம். குட்டி இன்ட்ரோ ஒன்று இருக்குது. நம்ம இன்ட்ரோவை பார்க்கலாம். நம்ம வயனும் தியாகும் மேரேஜ் பண்ணி 1 year ஆகுது. நம்ம வயன் இப்போது 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. நம்ம தியாங் இந்த பேயெல்லாம் இருக்கும் தெரியுமா, பேயெல்லாம் இருக்கிற இடங்களில் போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்றதை ஒன் டே இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்து அதை அப்படியே வீடியோ கேமாக மாற்றுறது தான் அவங்களோட வேலை, நம்ம தேவங்காட வேலை. நம்ம வயன் வீட்டில் குக் பண்ணி கொடுத்துட்டு, இதுக்கு முன்னுக்க வயன் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் லேப்டாப் எல்லாம் திருத்துற மாதிரியான மெக்கானிக்கல் ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால நம்ம வயன் வீட்டில் இருக்காங்க. நம்ம தயாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுக்கு நம்ம யங்கோட ஃப்ரெண்ட் 2 பேரும் நான் இதில் கொண்டு வரேன் பிடிஎஸ் மெம்பர்ஸில் இருந்து. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜங்குக்கு தயாங்கோட ஃப்ரெண்டு ஜங்குக்கு அந்த பேய் இருக்க இடத்துல இப்போ ஒரு வீடு இந்த மாதிரி தான் பேய் இருக்குன்னு ஹவுஸ் ஓனர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். 10 yearsக்கு மேலே இந்த வீட்டில் யாருமே இல்லை, அதனால் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம தேவாங்கோட கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதால் நம்ம தேவாங்க ஜங்குக்கும் ஜிமினுக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த ஒர்க்கை. போய் பார்த்துட்டு வாங்க, வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேமிங்க்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல நம்ம தேவாங்க ஜங்குக்கும் பார்த்து, எதில் பண்ணுறியோ இல்லையோ இதை நல்லா பண்ணுறேன், எங்கள் 2 பேரையும் வேலைக்கு விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டிக்குள்ளே சால்வ் பண்ணுறான்னு இருக்க. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இருக்கிறதால தான் தங்கச்சி சும்மா விட்டுட்ருக்கா. ஏய் நீங்கள் 2 பேரும் இதுன்னு பேச போங்கடாங்க சொல்லி நம்ம தேவங்க அடித்து விரட்டி விட்டுறாங்க நம்ம ஜங்குக்கு. அதாவது வீடியோ எடுக்கிறதுக்காக கேமரா, மைக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டில் செக் பண்ணுறதுக்காக லேபரில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு அங்கே செக் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கதவை திறந்ததுக்கப்புறம் 10 வருஷமாக பூட்டியிருந்த வீடுனா இப்படி இருக்கும். நல்லா வீடெல்லாம் ஒட்டரை பிடிச்சி தூசி பிடிச்சி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருக்குது. வீடியோலாம் எடுத்தால் தானே இவங்களுக்கு கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், கோரியோகிராஃபி பண்ணுறதுக்கு. அதால் ஃபஸ்ட்லேருந்து போய்க்க எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ணி பார்க்க அங்கே அதாவது கிச்சன் மற்ற ரூம்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ரூம்ஸ் ஒன்றுக்குள்ளேயுமே எந்த விதமான அசம்பாவிதமும் எதுவுமே கிடையாது. கிச்சனுக்குள்ளே போய் பார்க்க தான் அவங்களுக்கு கிச்சனுக்குள்ளே ஒரு பொம்மை செஞ்ச மாதிரி, அதாவது ஒரு டால் களிமண்ணில் பொம்மை செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டாலை செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இவங்க அதை எடுத்து பார்த்துட்டு என்ன இது டால்னு சொல்லி அந்த லேபரில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தெரியுமா. ஜிமின் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம இவங்களுக்கு தான் அந்த பொம்மையை எடுத்து பார்த்துருப்பாங்க. லேபரில் ஒரு ஆள் வாங்கி அதை அப்படியே அந்த அதாவது சிம்னி இருக்கும் தெரியுமா, அதில் தூக்கி அடித்தோடனே அந்த பொம்மையோட பேக் சைட் ஹெட் அடி உடைஞ்சிருச்சு லைட்டாக. லேபரை பார்த்து ஏன்டா ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, அழகாக தானே இருந்துச்சு பார்க்க, உங்களுக்கெல்லாம் அழகாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தவங்க அது அவங்க அந்த பொண்ணு சிலை செய்கிறவங்களா இருக்கிறதால அதனால் இங்கே சிலையும் இருக்கும். எப்படி இவங்க வீட்டில் உள்ளவங்க இறந்தாங்கன்னு வெளில உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல. கவர்மெண்ட்டால் தான் இந்த வீடை சீஸ் பண்ணி இப்போ இவங்களுக்கு இந்த வீட்டுக்காரவங்க இப்போ வாங்கியிருக்கவங்களுக்கு விற்றுருக்காங்க. அதால் நம்ம தேவங்களோட கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லி. அதனால் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் நான் போய் பேக் சைட்டில் வீடியோ எடுக்கிறேன், நீ இந்த கேமராவை பிடிச்சி இந்த லேபர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவரை வீடியோ எடு, நான் போய் வெப் சைட்டில் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் அந்த வெப் சைட்டில் போனதுக்கப்புறம் இப்போ லேபரை அவங்க ஒரு பொண்ணோட ஆவி எதுக்காக என் பிள்ளைய இப்படி பண்ண, இந்த காதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு டேஞ்சரஸ் வாய்ஸில் நம்ம லேபருக்கு காதுகிட்ட கேட்க லேபர் உடனே திரும்பி பார்க்குறாரு. என்ன சத்தம் ஒன்று திரும்பி பார்க்க லைட் அடித்து பார்க்க எதுவுமே இல்லை.
என்று சுற்றி பார்க்க எதுவுமே கிடையாது. அந்த கிச்சனுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு கிச்சனுக்குள்ளே அந்த பொம்மையை அடித்தது திரும்ப மறுபடியுமே ஒட்டுற மாதிரி கேமராங்களை பார்த்தா அந்த பொம்மை வந்து மறுபடியுமே அந்த களிமண்ணால் செஞ்ச பொம்மை வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். திரும்பவும் கிச்சனுக்குள்ளேயே அந்த லேபர் வந்து உள்ளே போய் பார்க்க நம்ம லேபரோட கழுத்தை அப்படியே அந்த பொம்மைக்கு எப்படி அந்த கழுத்தடி உடப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி உடப்பட்டு நம்ம லேபர் வந்து கீழே விழுந்துருவார். அடிபட்டு பின்னுக்கு அடிபட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த லேபர் வந்து கத்துறாரு, ஹெல்ப்னு கத்துறது. இவர் கத்துறது அந்த கிச்சனை விட்டு வெளியவே போகாமல் நம்ம தேவாங்கன்னு அங்காளி பார்த்தா அங்காளி பக்கத்துலேயே வந்து ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கொண்டிருக்காங்க. எங்கே பார்த்துட்டேன் மச்சான் செம்மையாக இருக்குல்ல. இதில் ஹாலோகிராஃபி எடிட்டிங்லாம் பண்ண வேறு லெவலில் கேமிங் எல்லாம் நம்ம தேங்க வச்சா ரெடி பண்ணிடுவான். ஜிமின் சொல்லிக்க ரெடி பண்ணுவான் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கே இருந்து பேசிக்கொண்டிருக்க இந்த லேபரோட ஹெட்டில் இருந்து அடிபட்டு பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொம்மைக்கிட்ட போக பொம்மையோட முதுகுக்கு பின்னுக்கு ஒரு மந்திர எழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுத்து வந்து உடனே பிளட் போக போக உடைஞ்சிடுது. அந்த எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி அந்த எழுத்து அரைவாசி உடைஞ்சதுக்கப்புறம் அந்த உள்ளுக்கு அந்த கிச்சன் ஜிம்னிக்குள்ளேருந்து ஒரு கை வந்து இவரை இழுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் உள்ளே வந்து எங்கடா இவன் போனான், என்ன மாலாக்கா ஷீலாக்கான்னு சுற்றிக்கிட்டு தெரியும், அதனால் போயிருப்பான் அங்கே பார்க்க. இங்கே பார் கேமரா வேற கீழே போட்டான்னு சொல்லி இங்கே அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் தானே கோரியோகிராஃபி ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜெமினும் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஜிம்னிக்குள்ளே இழுத்தவரை தலையை வெட்டி உடனே பேய் வந்து அவரை வந்து கொன்னதுக்கப்புறம் இன்னும் இத்தனை வருஷமாக நான் அடப்பிடிக்கிறேன். இப்போது இவனால் விடுபட்டுட்டேன். இனிமேல் என்னோடய ஆட்டத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. 10 வருஷமாக என் அம்மாக்காரி செயலை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி பேய் வந்து அப்படி காய்ச்சிட்டு கேட்க அந்த ஜிம்னிக்குள்ளே இருந்து வாய்ஸ் வந்து கேட்குது. நம்ம ஜெமினும் ஜங்குக்கும் வந்து இந்த வீடியோ எடுத்ததை பார்த்துட்டே போவாங்க. வேறு லெவலில் மச்சான் கிளைமேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டுருவான். இந்த வீட்டோட ஸ்டோரி யாருக்கு கேட்டால் தெரியும்னு தெரியலை. தெரிஞ்சால் தான் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே போய் நைட் ஒரு 7 o'clock இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு ஆட்கள் வந்து இருக்கட்டும், இல்லைடா அந்த வீட்டை வந்து உடைச்சிட்டு ஏதோ பில்டிங் ஏதோ கட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்களே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன்னு சொல்லி தான் வந்து ஜிமினியும் ஜங்குக்கையும் பார்த்து சொல்ல அப்படியா மச்சான் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அவன் வந்து அவன் ஆளை பார்க்க போயிட்டான் மச்சான். சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நீ தங்கச்சி மாவை பார்க்க போகலையா? போகணும். சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. அவனுக்கு மினி கால் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கள் ஃபோனை நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா ஐயோ நைட்டுக்கு என்ன லெக்சர் எடுக்க போகிறாலோ தெரியலை. வேறு ஏண்டா லவ் பண்ணுற பொண்ணை ஏண்டா கலக்க வச்சுட்டு இருக்க, சே போடான்னு சொல்லி தயாங்கையும் ஜெமினையும் அனுப்பினதுக்கப்புறம் நம்ம எங்களுக்கும் சரி வீட்டுக்கு கிளம்பலாம், அவள் வேறு வீட்டில் தனியாக இருக்காள்னு சொல்லி அவங்க வந்து திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்போ போய்கிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் பைக்கில் ஏறி கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் எல்லாம் பூட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டார். வாட்ச்மேன்கிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம், மார்னிங்கே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிடுங்கன்னு சொல்லி கீயை வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கொண்டு திங்ஸ் எல்லாம் வெளியே தான் வச்சுருப்பாங்க, அந்த திங்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். நம்ம அவங்க வந்து யோசிச்சுட்டே போவார், போய்க்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இதோட இந்த பார்ட்டு நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்னா சீக்கிரம் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாக போடுறேன். லவ் யூ ஆமீஸ். இல்லை பிடிஎஸ் மெம்பர்ஸ் 7 பேரையும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய், டேக் கேர் யுவர் ஹெல்த். பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா.